Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the disadvantages of departmental undertakings. Disadvantages of departmental undertakings. We will see the disadvantages one by one. The first one is red tapeism. Incidents of additional taxation, lack of competition, casual approach to work. Government interference, lack of professional management and fear of criticism, financial dependence. Okay, we will discuss. The first disadvantage is red tapeism. In your book bag, there is a very short answer question. What is meant by red tapeism? What is meant by red tapeism? சிவப்பு நாடா முறை, red tapeism. There is too much of procedures which results in delay. There is too much of procedures which results in delay. நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய நடைமுறைகளை கொண்டிருக்கிறதுனால இந்த துறைமுறை அமைப்பில் முடிவெடுக்கிறதுக்கு செயல்படுத்துவதற்கு காலதாமதமாகும். which results in delay. There is too much of procedures which results in delay. Commercial organizations cannot afford. Commercial organization cannot afford a delay in taking the decisions. துறைவாரி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நெகிழ்வற்ற நடைமுறைகளையும் மரபுகளையும் இங்கே கடைபிடிக்கிறதுனால முடிவுகளை எடுப்பதற்கு காலதாமதமாகும். சிவப்பு நாடா முறை இதில் இருக்கிறதுனால அது முடிவெடுக்கிறதுக்கும் செயல்படுத்துவதற்கும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய குறைபாடாகும். வணிக நிறுவனங்களுக்கு இந்த காலதாமதமாக முடிவெடுப்பதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அடிஷனல் டாக்ஸேஷன், லாஸஸ் இன்கர்டு பை டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைஸ் ஆர் met out ஆஃப் த ட்ரெஷரி. This very often necessitates additional taxation, the burden of which falls on the common man. கூடுதலான வரிச்சுமை பொதுமக்களோட மேலே விழுகிறது. ஏன்னு கேட்டால் துறைவாரி நிறுவனங்களில் நட்டம் ஏற்படுறப்ப அந்த நட்டத்தை அரசோட கருவூலத்திலிருந்து அந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு அரசின் கருவூலத்திற்கிலிருந்து தொகையை வழங்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த நட்டத்தை ஈடுகட்டுறதுக்காக பொதுமக்கள் மேலே கூடுதலான வரியை சுமத்துறாங்க. வரி சுமை பொதுமக்களுக்கு கூடுகிறது. இது ஒரு பெரிய குறைபாடு. லேக் ஆஃப் காம்படிஷன், போட்டியே கிடையாது. சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் given control of these undertakings who may not have business outlook or commercial experience. So they run the undertaking in their own fashion without considering the sovereignty of the consumers. இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அலுவலர்கள், இயக்குநர்கள் அரசு அலுவலர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் இந்த வணிக அனுபவமோ வியாபார பார்வையோ அவங்களுக்கு அந்த அரசு அலுவலர்களுக்கு, நிர்வாகம் செய்யக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு இருக்காது. அதனால் துறைவாரி நிறுவனங்களோட நிர்வாகம் சரியாக இருக்காது, அதனோட கட்டுப்பாடு இருக்காது. நுகர்வோரோட தேவைகளை, விருப்பத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் அவங்க நிர்வாகத்தை செய்வது கிடையாது. இதனால் துறைவாரி நிறுவனங்களோட செயல்திறன் குறையுது அப்படின்னு சொல்லலாம். கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க், பணியில் சராசரி அணுகுமுறை. as officers of a departmental undertaking are subject to frequent transfers,
They develop a sense of casual approach to work. As a result, operational efficiency of the undertaking suffers a lot. அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட பணியில் சராசரி அணுகுமுறை போன்றே இந்த நிறுவனங்களையும் பணிகளையும் கவனிக்கிறாங்க. நிறுவன பணிகளை கவனிக்கிறாங்க. அரசு அலுவலர்களோட பணிகள் சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க திறமையான நிர்வாகம் அங்கே கொடுக்கறது கிடையாது. திறமையான நிர்வாகத்தை அவங்க கொடுக்கறது கிடையாது. அதோட இந்த அரசு அலுவலர்கள் அடிக்கடி பணிமாற்றம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறதுனால அவங்க இயல்பாக எடுத்துக்கிட்டு அதை நிர்வகிக்க முற்படுறாங்க. ஒரு வணிக பார்வைங்கிறது கிடையாது. அவங்களுக்கும் அனுபவமும் அவ்வளவு இருக்காது. Then the next demerit, disadvantages, government interference. அரசாங்கத்தோட தலையீடு. There is an excessive government interference and control in departmental organization. அரசாங்கத்தினுடைய குறுக்கீடு, தலையீடு, அரசு அதிகாரிகள், மேல்மட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகளினுடைய தலையீடு இந்த துறைமுறை நிறுவனங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். These undertakings are not given freedom to decide their own policies. Centralized control leads to delay in action. Red tapeism and bureaucracy have become the limiting feature of these organizations. துறைவாரி நிறுவனங்களில் அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு விதிகள் இருக்குது. அரசாங்கம் இதை செய்கிறது, சுமத்துகிறது. அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் இந்த துறைவாரி நிறுவனங்கள் மேலே அரசாங்கம் செலுத்துகிறது. இதனால் துறைவாரி நிறுவனங்களுக்கு தன்னாட்சிங்கிறது கிடைக்கிறது இல்லை. மைய கட்டுப்பாடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது, மந்தப்போக்கு, தாமதம், செயல்திறனை பாதிக்குது. Lack of professional management and fear of criticism. மேலாண்மை திறமை குறைவு. A departmental undertaking is managed by civil servants who do not possess professional management skills. Moreover, these managers could not afford to be innovative because of the fear of criticism by the minister or the parliament. துறைவாரி நிறுவனங்களோட மேலாளர்கள் அரசு அலுவலர்களாக இருக்கிறதுனால அவர்களோட மெத்தன போக்கு அவர்களை சிறப்பாக செயல்பட விடுறதில்லை. அரசு அலுவலர்கள் எந்த புதிய முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர்களோட செயல்பாடுகள் எப்போதுமே விமர்சனம் செய்யப்படுறதுனால அவங்க எந்த புதிய முயற்சியையும் எடுக்கிறது கிடையாது. Financial dependence, நிதி சார்பு. A departmental undertaking is economically and financially dependent on the government's budgetary allocations. As such, it cannot have its own independent long-range investment decisions which may bring enormous prosperity to the undertaking. துறைவாரி நிறுவனங்கள் பொருளாதார ரீதியாக மற்றும் அரசோட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. இதை ஆரம்பிக்கிறதுக்கு, இதை செயல்படுத்துவதற்கு, இதை பராமரிப்பதற்கு தேவையான நிதி பாராளுமன்றத்தில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அப்போ வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்கிறாங்க. அப்போ நிதிக்கு முழுமையாக அரசையே சார்ந்து இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இது தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.